கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ராகி இருக்கு இல்லையா, கேழ்வரகு, இதை வந்து வாஷ் பண்ணி ஊற வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம முளைக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊறட்டும், ஒரு 8 ஹவர்ஸ் ஊறின அப்புறம் இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வச்சோன்னா நாளன்னைக்கு நல்லா முளைச்சி வந்துடும். அதை வந்து நம்ம வந்து சன்லைட்டில் வச்சு காய வச்சு நம்ம அதுலேருந்து பவுடர் எடுத்து நம்ம வந்து மற்ற ஐட்டங்கள்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஊறட்டும். இது கைஸ் கேழ்வரகு நல்லா ஊறிடுத்து அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு வைக்க போகிறோம். இதுதான் வடித்த தண்ணி, நிறைய கீழே கொட்டிட்டேன். இது அந்த கலர் எப்படி இருக்கு பாருங்கள். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ அப்படி நம்ம வச்சிடலாம். கைஸ் கேழ்வரகு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு நைட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அப்படியே வச்சோம் துணியில் கட்டி. எவ்வளோ அழகாக வந்து அது ஸ்ப்ரோட் ஆகிருக்கு பாருங்கள், நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இப்போ வந்து இது வெயிலில் வச்சிடலாம். ஒரு நாள் வந்து விட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிலில் வந்து காய வச்சு தான் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ காய வச்சுருக்கோம். இதை பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.